வரும்போது நம்மளுடைய நீர் மாசுபடுது, அதோட இல்லாம மண் வளமும் மாசுபடுது. அதனால இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது இல்லைங்களா? நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளுடைய சந்ததியினரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் தானே. மேலும் அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு அருமையான ஒரு நற்சிந்தனை உங்களோட பகிர காத்திருக்கிறேன். என்னது? உடல் நலமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? நடைப்பயிற்சி செய்யறோம். அதே மாதிரி மனம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம கெட்ட எண்ணங்கள், கெட்ட நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லவற்றை நோக்கி செல்லுவோமாக, நல்லவற்றையே நினைப்போமாக, நல்லதையே செய்வோமாக. அதனால அன்பு சொந்தங்களே, இந்த சிந்தனையுடன் இன்றைய காலை பொழுதை துவங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி அன்பு சொந்தங்களே. இது கவிஞர் புல்லாவழி மாணிக்கம் ஐயாவிற்கான பிரத்யேக நன்றி. ஏன்னா அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மூலாதாரம் யாருன்னா நம்ம விடியலை நோக்கி ஐயா அல்போன்ஸ் அவர்கள் தான் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி குழந்தைகளே, இன்னைக்கு ஒரு அருமையான கதை ஒண்ணு ஆரம்பிக்க போறேன். இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறேன். என்ன கதை தெரியுமா? இண்டிவிஜுவாலிட்டினா என்னது? தனித்துவம். நம்மளுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு அழகான குட்டி கதை ஒண்ணு. ஒரு பெரிய வெங்காய வியாபாரி. அந்த வெங்காய வியாபாரி என்ன செய்யறாரா, நிறைய மூடைகள்ல வெங்காயத்தை ஏத்திக்கிட்டு கப்பல் மூலமா மற்ற நாடுகளுக்கு போய் வெங்காயத்தை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாணத்தை மேற்கொள்றாரு. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது? கப்பல் வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அச்சச்சோ, என்ன செய்யறது? அந்த வெங்காய வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியல. நல்ல வேலையா அந்த கப்பல் நின்ன இடம் எங்க தெரியுமா? ஒரு தீவுல நின்னுச்சு. அந்த தீவுல நிற்கும் போது இவர் என்ன செய்யறாரு? அந்த தீவுக்குள்ளார இவர் போறாரு. என்னடா பண்றது? இத்தனை மூட வெங்காயங்களையும் நான் வித்தாகணுமே, நம்ம கடல் கடந்து வேற போகணும். நம்ம இப்ப போக முடியலன்னா வெங்காயம் எல்லாம் வீணாயிடும், வியாபாரம் நஷ்டமாயிடுமே அப்படின்னு ரொம்ப கவலை தோய்ந்த மனதுடனும் முகத்துடனும் அந்த ஊருக்குள்ள போறாரு. அந்த ஊருக்குள்ள போயிட்டு அந்த ராஜாவை சந்திக்கிறாரு. அந்த அரசரை சந்திக்கும் போது அந்த அரசர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒரு வெங்காய வியாபாரி அப்படின்னு. ஒண்ணு அந்த ஊருக்குள்ள இருக்கிற ராஜாவுக்கும் சரி, அங்க இருக்கிற மக்களுக்கும் வெங்காயம்னா என்னன்னே தெரியல. ராஜா உடனே வெங்காயமா, என்னது வெங்காயம்னா என்னது அப்படின்னு கேக்குறாரு. உடனே அரசே, உங்களுக்கு வெங்காயம்னா என்னன்னு தெரியாதா? இதோ வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து அதை அழகா நறுக்கி, இருங்களேன் இதை நான் உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வெங்காயத்தை சமையல்ல செய்து கொடுக்கிறாரு. ராஜாவும் சரி, அவருடைய அரசவையில இருக்கிறவங்களும் அதை அப்பதான் முதல் முறையா டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அதை சாப்பிட்ட உடனே ராஜாவுக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே என்ன சொல்றாரு ராஜா, ஆஹா, இந்த வெங்காயம் வச்சிருக்கியா? இன்னும் நீனு எவ்வளவு வச்சிருக்க சொல்லு, அவ்வளவு வெங்காயத்தையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா ராஜா. இந்த வெங்காய வியாபாரிக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை போங்க. ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாரு. ரொம்ப அப்படியே அவருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆஹா, நம்ம வெங்காயம் எல்லாம் ராஜா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. வெங்காயம் விற்கிற பெரிய தலைவலி முடிஞ்சது நமக்கு. எப்படா இந்த கப்பல் சரியாகும், எப்படா நம்ம பிரயாணத்தை மேற்கொள்வோம்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல ராஜாவே எல்லா வெங்காயத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குதூகலத்துல ஒரு டான்ஸ் போட்டாரு. டண்டனக்கா ஏ டண்டனக்கா அப்படின்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் போடுறாராம். ராஜாவும் ஊர் மக்களும் என்ன செய்யறாங்க? அந்த வெங்காயத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜா என்ன கேக்குறாராம் அவர்கிட்ட, அந்த வெங்காய வியாபாரி கிட்ட, நான் உங்ககிட்ட இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் வாங்கிக்கிறேன், பதிலுக்கு நீ என்ன வேணும்னு கேளு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்றாராம். உடனே இந்த வெங்காய வியாபாரி என்ன சொல்றாரு, எனக்கு உங்களுக்கு என்ன மதிப்பு உள்ளது, உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா என்ன தருதோ நினைக்கிறீங்களோ அதையே கொடுங்க, எனக்கு அதுவே போதும் அரசே அப்படின்னு சொல்றாராம். உடனே ராஜா என்ன செய்யறாரு, அந்த
அந்த அத்தனை வெங்காய மூடைகள்ல இருந்த ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஈடான தங்க கட்டிகளை கொடுத்துடுறாராம். அப்ப பாத்துக்கோங்களேன், அந்த வியாபாரி எத்தனை வெங்காய மூடைகள் எடுத்துட்டு வந்திருப்பாரு, அந்த மூடைகளுக்குள்ள எத்தனை வெங்காயங்கள் இருந்திருக்கும். அத்தனை வெங்காயங்களுக்கும் ஈக்குவலா ஒரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க கட்டியை கொடுத்த உடனே ரொம்ப சொல்லணும்னா மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு இந்த வெங்காய வியாபாரி. சரின்னு எல்லா தங்க கட்டிகளையும் வாங்கிக்கிட்டு ஊருக்கு திரும்ப போறாரு. அவர் இருக்கிற வில்லேஜுக்கே போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊருக்கு போன உடனே பெரிய செல்வந்தர் ஆயிடுறாரு. அவரு பெரிய செல்வந்தர் ஆறாருன்ற விஷயத்த யாராலையும் நம்பவே முடியல. என்னது இது, ஒரு சாதாரண வெங்காய வியாபாரி இவரு, எப்படி இவருக்கு இவ்வளவு வெங்காயம், இந்த வெங்காயத்தின் மூலமா இவர் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாருன்னு ஆச்சரியம். நமக்கு தான் தெரியுமே, நம்மளை விட நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளுடைய நலன்ல ரொம்ப அக்கறை காட்டுறவங்க தானே. அதுல பக்கத்து வீட்டுல ஒரு பூண்டு வியாபாரி இருந்தார். அவர் என்ன செய்யறாரு, இவர்கிட்ட ஏன்பா, எப்படி நீ இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய பணக்காரனான, என்ன மாயம் பண்ணின, என்ன மந்திரம் பண்ணின அப்படின்னு கேக்குறாராம். அதுக்கு இந்த வெங்காய வியாபாரி சொல்றாரு, அட நான் மாயமும் பண்ணல, மந்திரமும் பண்ணல. நானு வெங்காயத்தை ஏத்திக்கிட்டு இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பல் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அங்க இருந்த ஒரு தீவு கிட்ட நின்னுச்சு. அந்த தீவுல போய் இந்த மாதிரி இந்த வெங்காயத்தை அந்த ஊர்ல யாருக்குமே என்னன்னு தெரியாதான், அரசருக்கே தெரியல. நான் சமைச்சு கொடுத்தேன். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதனுடைய ருசி அறிஞ்சு அரசர் எனக்கு கொடுத்த சன்மானம் தான் இந்த தங்க கட்டிகள். அதை வச்சுதான் நான் இப்போ செல்வந்தர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, இத கேட்ட உடனே வெள்ளை பூண்டு வியாபாரிக்கு உடனே அவருக்கு ஒரு ஆசை வந்தது, நம்மளும் ஏன் அந்த மாதிரி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அதே மாதிரி வெள்ளை பூண்டு எல்லாத்தையும் மூடைகளை ஏத்தி கப்பல்ல ஏத்தி அதே மாதிரி பிரயாணம் செய்து அந்த தீவை சென்றடைகிறார். அந்த மாதிரி அந்த தீவுக்கு போன உடனே அந்த அரசரும் சொல்றாராம், ஆமா எனக்கு வெள்ளைப்பூண்டுனா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த வெள்ளைப்பூண்டு வியாபாரி சொல்றாராம், அப்படியா அரசே, இருங்க நான் உங்களுக்கு வெள்ளைப்பூண்டை சமைச்சு தரேன், நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வெள்ளைப்பூண்டை எல்லாம் வச்சு சமையல் பண்ண ஆரம்பிக்கிறார். சமைச்சு கொடுத்த உடனே அந்த பூண்டுடைய வாசமும் அந்த டேஸ்டும் அரசருக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. வழக்கம் போல மன்னர் இந்த பூண்டு வியாபாரி கிட்ட கேக்குறாரு, இந்த வெள்ளைப்பூண்டு அவ்வளவு ருசியா இருக்கு, அவ்வளவு நல்லா இருக்கு, எனக்கு இந்த வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையுமே நானே வாங்கிக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு சொல்றாராம். வெள்ளைப்பூண்டு வியாபாரிக்கு உடனே அந்த வெங்காய வியாபாரி ஞாபகம் தான் வந்துச்சு. ஆஹா, அவருக்கு கொடுத்த மாதிரியே நமக்கும் நல்ல தங்க கட்டிகளா கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, வெங்காயத்தை விட வெள்ளைப்பூண்டு அளவுலையும் சிறுசு இல்லையா, அதனால இந்த மூடைகளுக்கு ஈக்குவலான தங்க கட்டிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாராம். ராஜா என்ன செய்யறாரு, உங்களுக்கு பிடிச்சத கொடுங்க அப்படின்னு இந்த பூண்டு வியாபாரி அரசர்கிட்ட சொல்றாரு. அரசர் உடனே என்ன செய்யறாரு, அப்படியா, எனக்கு பிடிச்சதே கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளைப்பூண்டுக்கு இணையான வெங்காயங்களை தூக்கி கொடுத்துட்டாராம் அந்த பூண்டு வியாபாரி கிட்ட. பூண்டு வியாபாரி மனசும் முகமும் வாடி போச்சான், சுருங்கி போச்சான். பார்த்த உடனே வெள்ளைப்பூண்டு வியாபாரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனால என்ன செய்யக்கூடாது, அன்பு குழந்தைகளே, எப்பவுமே யாரை பார்த்தும் காப்பி அடிக்காதீங்க. உங்களுக்குள்ளன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, அதாவது தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதன் வழி நடக்க பார்க்கணும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் கூட தான். நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி என்னவோ அதை பார்த்து நம்ம நடந்தோன்னு சொன்னா நிச்சயமா நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி ஒரு நாள் வெளிப்படும். அதன் மூலமா நம்ம பேரும் புகழையும் அடையலாம். சரி.